Hi, hello friends, Assalamu alaikum. Welcome to my HB channel. இப்போ வீட்டிலே குக்கர்ல கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மைதா 125 கிராம், அரைத்த சர்க்கரை 125 கிராம், ஒரு சிட்டிகை உப்பு, 2 கிராம் ஏலக்காய் பொடி, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கணும். ஜார்ல 125 கிராம் வெண்ணெய், அதோட 2 முட்டை, ரெண்டையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். பாருங்க, இப்போ முட்டையும் வெண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஏற்கனவே எல்லா பொருட்களும் சேர்த்து வச்சிருந்த கலவையில ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடி எடுத்து இதை மூடி வச்சிடலாம். 12 மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்க, 12 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றி அந்த குக்கரில் உள்ள முழுவதும் நல்லா தடவிக்கணும். எதுக்கு இந்த எண்ணெய் தடவுறோன்னா அப்போதான் கேக்கு எடுக்கிறப்ப ஒட்டாம வரும். அதுக்காக தான் இந்த எண்ணெய் தடவுறோம். எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம அந்த ஊற வச்ச மாவை குக்கரில் ஊற்றுறோம். இப்போ குக்கரை அப்படியே நேரடியாக அடுப்பில் வச்சிடக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு பிரமனையை வச்சு நம்ம குக்கரை வைக்கணும். குக்கரை விசில் போடாம மூடி வச்சுக்கலாம். இப்படி சிம்ல 45 நிமிஷம் வேகணும். இப்ப 45 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சு நல்லா. இப்ப பாருங்க, ஒரு ஸ்பூனை விட்டு பார்க்குறோம் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை. நம்ம குக்கர்ல எண்ணெய் தடவனால இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இதை பீஸ் பண்ணிக்கலாம். கேக் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மை HB சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.